அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். கலைச்சக்கரம் 2 நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் குமரேசன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி தலைவரே. அனைவருக்கும் ஆரோக்கிய காலை வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் செங்குட்டூன் அவர்களின் செய்தி தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலைச்சக்கரம் 2.1 இயற்கையின் வாழ்வியல் முறை உன்னுடன். இந்த அற்புத நிகழ்வுக்கு நம்முடன் இணைந்துள்ள ஜோன் 31 உதவியாளர் உதவியாளர் ரொட்டேரியன் சுரேஷ் பாபு அவர்களையும் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் செயலாளர் ரொட்டேரியன் பி சிவசங்கர் அவர்களையும் கலைச்சக்கரம் திட்டத்தின் தலைவர் ரொட்டேரியன் ஆர் குணபாலன் ஐயா அவர்களையும் இரண்டாவது நாளாக நம்முடன் இணைந்து திட்டத்தினை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ரோட்டரி கிளப் ஆஃப் கடலூர் கோஸ்டல் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் டி கருணாகரன் அவர்களையும் செயலாளர் ரொட்டேரியன் ஆர் ரவி அவர்களையும் நமக்கு ஆசனங்களை மிக எளிமையாக சிறப்பாக பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்ற நமது ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களையும் பாரதி தேவி அம்மா அவர்களையும் சிறப்பு அழைப்பாளரையும் மேலும் இக்குழுவில் பயணித்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் வருக என வரவேற்று தொடர்ந்து திருத்தி நடந்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வரவேற்பு நிகழ்ச்சிய தலைவர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ரோட்டரி வணக்கம். ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் கடலூர் கோஸ்டல் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் கருணாகரன் சார் அவர்கள். வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைத்திட்ட தந்தையை, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கிறோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை, பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் உண்மையான எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறவுடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை தொட்டு ஒன்று கூடி நீயே உண்மையான காரணகர்த்தா என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான ஆதி அந்தம் இல்லாத எல்லோரும் விரும்புகின்ற தந்தையை, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியர்களாக நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறங்குகிறோம். நன்றி. நன்றி சார். ரோட்டரி வணக்கம் மாஸ்டர். ரோட்டரி கிளப் ஆஃப் கடலூர் கோஸ்டல் சிட்டி சங்கத்தின் தலைவர் கருணாகரன் சார் அவர்களுக்கு நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மண்டலம் 20 உதவியாளர் ரொட்டேரியன் சுரேஷ் பாபு சார் அவர்களை வரவேற்கிறோம். மற்றும் நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய். கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னு நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம்,
ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள். கால்கள் இரண்டையும் நாம் சேர்த்து வச்சுக்கிறோம். செய்ய போறது சூரிய வணக்கம். சூரிய வணக்கம் 12 நிலைகள் இருக்கு. தயார் நிலை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஒரு 2 முறை ஆழமான மூச்செடுத்து மெதுவா வெளியேற்றோம். சூரிய வணக்கத்தின் பயன்கள்: கண் பார்வை திறன் அதிகரிக்கிறது, நரம்பு மண்டலம் பலமடைகிறது, மாதவிடாய் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகிறது, ஆசனங்கள் செய்வதற்கு உடம்பு தயார்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக அமர்ந்த நிலை உட்கட்ட ஆசனம். கால்கள் நடை சேர்த்து வைக்கிறோம். தலை குதிரை கீழே கொண்டு போறோம். மேல பார்க்கிறோம். வலதுபுறம், இடதுபுறம். ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காற்று வெளியேற்றோம். அடுத்ததாக படகாசனம். முதல் நிலை கால்கள் வந்து சேர்த்து வச்சுக்கிறோம். கைகள் தலைக்கு பின்னாடி கொண்டு போயிடணும். இரண்டாவது நிலை மெதுவா தலையும் காலையும் ஒரே நேரத்துல மேல தூக்குறோம். கால்கள் ரெண்டை முடிச்சுக்கலாம். ஒரு 10 எண்ணிக்கை அதே நிலையில் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. கைகள் தலை பின்னாடி கொண்டு போயிடுறோம். ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மெதுவா மூச்சுக்காக வெளியேற்றுறோம். அடுத்ததாக குப்பப்படுத்துகிறோம். குதிங்காலை பெருவோடு சேர்த்து வச்சுக்கிறோம். கைகள் முன்னாடி நீட்டி வச்சுக்கிறோம். புஜங்காசனம் செய்ய போறோம். முதல் நிலை. இரண்டாவது நிலை கைகள் நெஞ்சு பை முகத்தால வச்சு காலை நேர் வச்சுக்கிறோம்.
மூன்றாவது நிலை அப்படியே கைகள் முட்டி நேர் வச்சுக்கிறோம். குதிங்கால சேர்த்து வச்சுக்கிறோம். ஒரு 10 எண்ணிக்கை இதே நிலையில் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. அடுத்த முதலையாசனம் வலது கை இடது பக்க தோள்பட்டையிலும் இடது கை வலது பக்க தோள்பட்டையிலும் இருக்கட்டும். கால்கள் ஒரு அடி இடைவெளி வச்சுக்கிறோம். மூச்சு காத்த கவனிக்கிறோம். அடுத்ததாக பறவையாசனம். கைகள் முன்னாடி அப்படி நீட்டி வச்சுக்கிறோம். கால்கள் இரண்டை சேர்த்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம அடிவை மட்டும் கீழே முட்டி இருக்கட்டும். தலை மேலே கைகள் ஒரே நேரத்தில் நம்ம மேலே தூக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. முதலையாசனத்துக்கு வந்துடுறோம். மூச்சு காத்தையே கவனிக்கிறோம். அடுத்ததாக மல்லாக்கப்படுத்துக்கிறோம். கைகள் தலைக்கு பின்னர் நீட்டிக்கிறோம். சக்கராசனம் முதல் நிலை. இரண்டாவது நிலை இரு கால்களையும் நம்ம தொடை வெட்டி வச்சுக்கிறோம். குதியங்கள் நல்லா கீழே ஊனி இருக்கட்டும். எந்த காரணத்தோட குதியங்களை தூக்க வேண்டாம். நம்ம தலாப்பகுதி நேர் இருக்கட்டும். மூன்றாவது நிலை அப்படியே கால்கள் பிடிச்சி இடுப்ப மேல தூக்குறோம். நான்காவது நிலை இரு கைகளையும் தோள்பட்டை ஒட்டி வச்சுக்கிறோம். ஐந்தாவது நிலை அப்படியே உடனே மேல தூக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. தலையை மெதுவா கீழே எடுத்து வச்சுக்கிறோம். கைகள் தலை பின்னாடி கொண்டு போறோம். பவனமுத்தாசனம். இரு கால் முட்டி சேர்த்து வச்சுக்கிறோம். குதிங்காலை பெருவரை சேர்த்து வச்சுக்கிறோம். கைகள் நல்லா கோர்த்துக்கிறோம். அப்படியே முடிஞ்ச வரைக்கும் தலை மேல கொண்டு போய் நம்ம முட்டையில முட்டை வைக்க முயற்சி பண்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. கைகள் தலை பின்னாடி கொண்டு போயிடுறோம். ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மெதுவும் மூச்சு காட்ட வெளியேற்றுறோம்.
அப்படி வலது கை ஊனி இடது கை நெஞ்சு பகுதி முதல்ல வச்சு மெதுவாக எழுந்திரிச்சுக்கிறோம். அடுத்த ஆசனம் மச்சாசனம். அப்படி நம்ம வலது காலை எடுத்து வயிற்றொட்டி போட்டுக்கிறோம். பத்மாசன நிலைக்கு வந்துடுறோம். பத்மாசனத்துல அப்படியே மச்சாசனம் செய்ய போறோம். அப்படியே கைகள் ஓடி படுத்துக்கிறோம். கைகள் தலைக்கு பின்னாடி நீட்டிக்கிறோம். அப்படியே இரு கைகளையும் நம்ம தலைப்பகுதி முதல்ல வச்சு தலை உச்சி நல்லா உள்ள கொண்டு வந்துடுறோம். அப்படியே நம்ம கைகள் ஆள்கட்டி விரல் கட்டை விரல் சேர்ந்து நாம் கால் கட்டை விரலை பிடிச்சிக்கிறோம். அப்படியே ஒரு 10 எண்ணிக்கை இருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. கைகள் அப்படியே தலை பக்கத்தால் வச்சு அப்படியே தலையை மேலே வச்சுக்கிறோம். கைகள் தலை பின்னாடி நீட்டி ஒரு நீண்ட மூச்சுக்கு மெதுவாக வெளியேற்றுறோம். அப்படியே கைகளும் நம்ம தடையை பிடிச்சி மெதுவா எந்திரிச்சிக்கிறோம். மெதுவா ஆசனத்தை கலைச்சிடலாம். ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். நம்ம சூரிய வணக்கத்துக்கு அடுத்து நம்ம படகாசனம் செஞ்சோம். படகாசனத்தோட நன்மைகள் ஹெர்னியா உடல் இறக்கம் சரியாகும். நம்ம இடுப்பு பகுதியில் உள்ள தேவையில்லாத ஓலை சதைகள் குறையும். அதாவது புஜங்காசனம். அந்த புஜங்காசனம் செய்வதனாலே நம்மளுக்கு முதுகுத்தண்டு நல்ல பலமடையும், தொந்தி குறையும், நெஞ்சு பகுதி நல்லா விரிவடையும். அடுத்த சக்கராசனம். சக்கராசனத்தோட நன்மைகள் முதுகுத்தண்டு நல்ல வலிமையடையும், இடுப்பு வலி முதுகு வலி சரியாகும். பவனமுத்தாசனம். பவனமுத்தாசனத்தோட நன்மைகள் பின்னாடி விளைஞ்சா நம்ம முன்னாடி விளையணும். மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம் அந்த பவனமுத்தாசனம். அதுலயும் நம்மளுக்கு இடுப்பு வலி முதுகு வலி கேஸ்ட்ரபல் இந்த தொந்தரவுலாம் நம்மளுக்கு சரியாகும். பறவை ஆசனம் செஞ்சோம். பறவை ஆசனம் செய்யறதுனால நம்மளுக்கு நரம்பு மண்டலம் நல்ல வலிமை அடையும். அடுத்தது மச்சாசனம் நாம் செஞ்சோம். மச்சாசனத்தோட பயன்கள் நல்லா தலைப்பறிக்கிற தோட்டம் நல்லா போய் வருகிறது, நினைவாற்றல் அதிகரிக்கிறது, முகம் நல்ல பொலிவு பெறுகிறது. தொடர்ந்து நாம் ஆசனங்கள் செய்து உடலினை உறுதிப்படுத்துவோம். மூச்சு பயிற்சி தியானம் செய்து மனதினை சீர்படுத்துவோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த திட்டத்தினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ரோட்டரி சங்கங்களுக்கும் மற்றும் திட்டத் தலைவர் குணபாலன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் குமரேசன் ஐயா அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா. இன்றைய காலை வேளையில் அற்புதமாக சூரிய வணக்கம் மற்றும் தொடராசன பயிற்சிகள் அளித்து சிறப்பித்த ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றிங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினமுறை சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம்.
விவசாயம். இது மட்டும் நிர்வாகம். இந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். குளத்தை வளர்த்து முதல் வருடம் 9வது மாதம். குழந்தைகளுக்கு பல் முளைக்கும் பொழுது உலகத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் தலைவலிக்கும், காய்ச்சல் வரும், வாந்தி வரும், வயிற்றால போக்கும், கஷ்டப்படும், அழுகும். ஆனா இதை புரிஞ்சுக்காம என்ன பண்றாங்க பல பெற்றோர்கள் குழந்தைக்கு பல்லு முளைக்கிறதுனாலதான் இது கஷ்டப்படுது, காய்ச்சல் வருதுன்னு தெரியாம என் குழந்தைக்கு ஏதோ ஆகி போச்சுன்னு சொல்லி உடனே மருத்துவமனைக்கு போய் அவங்க உடனே செக் பண்ணி பார்த்துட்டு வேற ஏதாவது நோய் வந்துருச்சுன்னு சொல்லி உடனே அதுக்கு குளுக்கோஸ் டப்பாவை மாற்றி மருந்து மாத்திரை சாப்பிட்டு குழந்தை கஷ்டப்படுத்தாது. உலகத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் பல்லு முளைக்கிற அந்த நேரத்துல ஒரு 8வது மாசம், 9வது மாசம், 10வது மாசம் அந்த மாதிரி ரேஞ்சில கண்டிப்பா எல்லா குழந்தைகளுக்கும் தலைவலிக்கும், வயிற்று வலிக்கும், வாந்தி வரும், காய்ச்சல் வரும், அழுக வரும். அந்த மாதிரி நேரத்துல அந்த குழந்தைக்கு பக்கத்துல இருக்கிறது, அதை தட்டி கொடுக்கறது, தட்டி பிடிக்கிறது, அதுக்கு தேவையான உணவுகளை கொடுக்கறது, அதை கொஞ்சம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி விளையாட்டு பொருட்களை வாங்கி கொடுத்து அந்த குழந்தைய சமாதானப்படுத்தி கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதுக்குமே ஹாஸ்பிட்டலும் போகாதீங்க, மருந்து மாத்திரையும் பயன்படுத்தாதீங்க. கூட இருந்து விளையாட்டு காட்டி அந்த குழந்தைய சமாதானப்படுத்தி தூங்க வச்சு எதையாவது பண்ணுங்க. உலகத்துல எல்லா குழந்தைக்கும் அப்படிதான் இருக்கும். பல பேர் என்ன பண்றாங்க இந்த நேரத்துல பயந்து போய்தான் குழந்தைக்கு நிறைய மருந்து கொடுத்து அதுக்கப்புறம் நோயாளி குழந்தையா மாத்திட்டு இருக்கீங்க. அதனால உலகில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் பல் முளைக்கும் பொழுது சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும் என்பதை புரிந்து கொண்டு இருந்துவிட்டால் நீங்கள் அந்த நேரத்தில் பயப்பட மாட்டீர்கள், தைரியமாக இருப்பீர்கள். அதை சமாளித்து விட்டால் அந்த குழந்தை ஆரோக்கியமாக மட்டுமே இருக்கும். அடுத்தது, குழந்தைக்கு தினமும் எண்ணெய் குளியல் செய்யலாமா? தினமும் எண்ணெய் குளியல் செய்யக்கூடாதுங்க. அதாவது எண்ணெய் குளியல்னா என்னன்னா ஆயில் பாத். இப்படிதாங்க சில பேருக்கு புரியுது. ஆயில் பாத் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆயில் பாத்து டெய்லி எல்லாம் பண்ணக்கூடாது. ஆயில் பாத்துனா என்ன, நல்லெண்ணெய குழந்தையோட உடம்பு ஃபுல்லா தடவி ஒரு 1/2 மணி நேரம் வெயில்ல வச்சு குளிப்பாட்டுறது. இது வாரத்துக்கு ஒருக்காவோ அந்த மாதிரி பண்ணிக்கணும். ஆனா எண்ணெயை தடவி குளிப்பாட்டலாம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, எண்ணெய் குளிகள்னா உடம்பு முழுவதும் நல்லெண்ணெயை சேர்த்து வெயில்ல 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நின்று அதுக்கப்புறமா குளிக்க வைக்கிறது தான் எண்ணெய் குளிகள். நான் சொல்றது எண்ணெய உடம்பெல்லாம் தடவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு குளிக்க வச்சிடணும். அதாவது குளிக்க வைக்கிறதுக்கு முன்னால உடம்பெல்லாம் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் குளிக்க வைங்க. இது செய்யலாம். ஆனா எண்ணெய் குளியல டெய்லி பண்ண வேண்டாம். அடுத்தது, இயற்கையா குழந்தைகளுக்கு குளிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது குளியல் பொடி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குது. கொள்ளு பொடிய நீங்க போட்டு குளிக்க வைக்கலாம். மஞ்சள் பொடி, அமுக்கரான் கிழங்கு அப்படின்னு ஒரு கிழங்கு இருக்கு. இந்த கிழங்கு பொடி இருக்கு. இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். மஞ்சள் பொடி, கொள்ளு பொடி, அமுக்கரான் கிழங்கு பொடி, இதை 3ஐயும் கலந்தோ 2ஐயோ இல்ல 1ஐயோ இதை கலந்து நம்ம குழந்தைகளை குளிக்க வைக்கிறது மிகவும் சிறப்பு. பாருங்க, குழந்தைகளை குளிக்க வைக்கிறதுக்குன்னு நிறைய பொடி, நிறைய மூலிகை எல்லாம் இருக்குது. இதான் நமக்கு தெரிஞ்சதை சொல்றோம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா மட்டும் சொல்லிக் கொடுங்க, நம்ம மக்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அடுத்தது, இந்த குழந்தைக்கு ஜொல்லு வருது இல்லையா, சில குழந்தைக்கு எச்சில் ஊத்திக்கிட்டே இருக்கணும் வச்சுக்கோங்க, தொடச்சிட்டே இருக்கணும். சோ அந்த குழந்தைக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி நிறைய ஜொல்லு வலியக்கூடாது. ஜொல்லுங்கிறது அதாவது அந்த எச்சிலுங்கிறது சலைவா, இது உடம்புல சத்து, அது வீணாகக்கூடாது, உடம்பு வீக் ஆகிடுச்சு. அதனால அதுக்கு என்ன பண்ணணும், சுக்கு, மிளகு, திப்பிலி, கண்டங்கத்திரி வேறு, இந்து உப்பு இல்லைன்னா சாதாரண கல்லுப்பு. திப்பிலி, மிளகு, சுக்கு, கண்டங்கத்திரி வேறு, இந்து உப்பு இல்லைன்னா சாதாரண உப்பு, கல்லுப்பு, இதெல்லாம் பொடி பண்ணி அந்த பொடிய தேன்ல கலந்து அந்த தேனை குழந்தையோட நாக்கில தடவினீங்கன்னா இந்த ஜொல்லு வர்றது நின்று போயிடும். சிம்பிள் ஐடியா. அது நிறுத்தலன்னு என்ன தெரியுமா, குழந்தை வீக் ஆயிருங்க. ஏன்னா அது அந்த சலைவா உருவாக்குறதுக்கு உடம்பு நிறைய சக்தி தேவைப்படுது. எச்சிலுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. சில பேருக்கு எச்சிலே சுரக்காது. எச்சில் சுரக்கலைன்னா ஜீரணமே ஆகாது, பல்லு நல்லா இருக்காது. எச்சில் எவ்வளவு சுரக்குதோ அவ்வளவு நல்லது. ஆனா மிகினும் குறையினும் நோய் செய்கிறதுன்னு வள்ளுவர் சொன்னார் இல்லைங்களா. அதாவது எச்சில் அதிகமா சுரந்தாலும் அதி கம்மியா சுரந்தாலும் அளவா சுரக்கும். அதுக்குதான் எந்த வைத்தியம் பாருங்க, ஒரு சின்ன வைத்தியம் தான்.
இது நம்ம புரிஞ்சுக்கிறது மூலியமா என்ன ஆகுது? நம்ம குழந்தைக்கு ஆரோக்கியம் கிடைக்குது, மருத்துவமனை போக வேண்டிய அவசியம் இல்லாம போகுது. அடுத்தது, குழந்தை தூங்கிட்டு இருக்கும் பொழுது எழுப்பி பால் கொடுக்கலாமா? கண்டிப்பா கொடுக்கவே கூடாது. சில பேர் குழந்தை 2-3 நேரமா படுத்து தூங்கிட்டு இருக்கு, பாலே குடிக்கல, எந்திரிச்சு பால் கொடுக்க வச்சு தூங்க வச்சிருவாங்க. செய்யாதீங்க. குழந்தைக்கு பசி எடுத்தா எந்திரிக்கும், தூங்குதல் அர்த்தம் பால் தேவையில்லைன்னு அர்த்தம். ஒரு குழந்தை தூங்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் முடிஞ்ச வரைக்கும் எழுப்பவே எழுப்பாது. அதுவா எந்திரிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணு, காத்துரு. குழந்தை 4 மணி நேரம் தூங்குதா, விடுங்க, ஒன்னும் ஆகாதுங்க, பயப்படாதீங்க. பல அம்மாக்களுக்கு இந்த குழந்தை மேல இருக்கிற பயம் தான், ஏதோ ஆயிருமோ ஒன்னும் ஆகாது. குழந்தை இறைவனுடைய நேரடி கண்ட்ரோல் இருக்கிறது. சில அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இந்த அம்மா தூங்குறதுக்காக குழந்தைகளுக்கு பால் கொடுத்துட்டு படுத்துருவாங்க. அதுவும் பண்ணக்கூடாதுங்க. குழந்தை படுத்திருக்கும் பொழுது, தூங்கிருக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் எழுப்பக்கூடாது. செல்போன்லாம் தூரமா வைக்கணும். சில பேர் செல்போன் வச்சு டிங்கின்னு அடிக்கும், டங்குன்னு எந்திரிச்சிடும். டிவி சத்தமா வைக்கிறது, ஹாரன் சவுண்டு, இதெல்லாம் இல்லாம குழந்தைகள் எந்த அளவுக்கு அமைதியா தூங்குதோ அவ்வளவு நல்லது. குழந்தைக்கு வேணும்னா அதுவா எந்திரிச்சு அழுகும், அப்புறம் பால் கொடுங்க. நீங்களா எழுப்பி தயவு செய்து கொடுக்காது. அடுத்தது, குழந்தை அழுகுவது நல்லதா கெட்டதா? இது ஒரு கேள்வி கேட்கறாங்க, வந்து சொல்றாங்க. இவருங்க, குழந்தை ரொம்ப அழுதுட்டே இருக்கக்கூடாது, அதுக்காக அழுகாம இருக்கவும் கூடாது. அப்பப்ப அழுகணும், அதான் குழந்தை. சில அம்மா என்ன பண்றாங்க தெரியுங்களா? என் குழந்தை அழுகவே கூடாது அப்படிங்கிறாங்க. வளர்த்தவே முடியாது. அதிகமா அழுக வைக்காதீங்க, தேவையில்லாம அழுக வைக்காதீங்க. அதே சமயத்துல ஒரு விஷயத்த புரிய வைக்கிறதுக்கு நீங்க அழுது வச்சுதான் ஆகணும். உதாரணத்துக்கு, ஒரு குழந்தை இருக்கு, அது ஒரு பொருளை கேட்குது, நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க, ஏன்னா கத்தி கேட்குது. அது கையில கொடுத்தோன்னே ஏதாவது ஆபத்து வந்துடும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. அழுதுச்சுன்னா அதுக்கு அழுதுட்டு விடுங்க, பொறுமையா இருக்கு. அதுதான் அழுது ஓஞ்சதுக்கு அப்புறமா அது புரிஞ்சுக்கும். சப்கான்சியஸ் ரெக்கார்ட் பண்ணும், எவ்வளவு நேரம் அழுதாலும் சில விஷயத்த நம்ம கொடுக்க மாட்டாங்க, அப்போ அது தப்புன்னு புரிஞ்சுக்கணும். சோ புரிஞ்சுக்கோங்க, குழந்தை அழுகிறது கூட ஒரு கலை. குழந்தைய அழுக வச்சு புரிய வைக்கணும். அதே சமயத்துல தேவையில்லாம அழுது டயர்டு பண்ணிடக்கூடாது. சோ மறுபடியும் சொல்றேன், குழந்தை ரொம்ப அழுகிறதும் தவறு, அழுகாம இருக்கிறதும் தவறு. ரெண்டுக்கு நடுவுல அம்மா என்ன பண்ணணும்? மாசுக்கு ஹேண்டில் பண்ணி எப்போ அழுக வைக்க முடியுமோ அழுக வச்சு அந்த அழுகை சரிக்கு மாறி மாறி இருந்தாதான் அந்த குழந்தை பிற்காலத்துல இந்த குடும்பத்துல இந்த சமுதாயத்துல நல்லபடியா மாறும். அழுகையும் ஒரு தேவையே. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வோம். இதன் மூலியமாக மருந்தில்லாத உலகத்தை நாம் படிப்போம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படுத்தும் நிர்வாகம். நன்றி நன்றி ஐயா. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு குழந்தை வளர்ப்பு பற்றி ஒவ்வொரு அற்புதமான செய்திகளை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஏழு பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு இன்றும் நமக்கு பல்வேறு சிந்தனைகள் அளித்து சிறப்பித்தார்கள். கீழர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக புத்த பூர்ணிமா என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வு. அந்த புத்த பூர்ணிமாவின் சிறப்பு அம்சங்கள் என்ன, அந்த பூர்ணிமா நாளன்று நாம் செய்யக்கூடிய அற்புதமான நிகழ்வுகள், ஆற்றலை பெருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளை பற்றி நமக்கு அற்புதமாக விளக்கம் அளிக்க வருகிறார் காந்தி வெங்கட்ராமனையா அவர்கள். காந்தி வெங்கட்ராமனையா அவர்கள் நமக்கு சென்ற வருடம் சிறப்பாக தொடர்ந்து வகுப்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதம் இந்த காலச்சக்கரம் 2 நிகழ்விலும் ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு வாரம் நமக்கு சிறப்பான வகுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்று நமக்கு புத்த பூர்ணிமாவின் சிறப்புகள் பற்றி அற்புதமாக விளக்கம் அளிக்க காந்தி வெங்கட்ராமனையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க. காலை சக்கரம் 2.0 நிகழ்வை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி சங்கம் காரைக்கால் ஃப்ரெண்ட் சிட்டி சார்பாக இந்த 296வது நாள் நிகழ்வில் பங்கு பெறுவதில் நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். இந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் தலைவர் குமரேசன் ஐயா அவர்களுக்கும், திட்ட தலைவர் குணம்பாலன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஒரு பிரார்த்தனையோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நாக்க மேலெண்ணத்தோட வச்சுக்கோங்க. தமிழ்ல அப்படி சொன்னா நாக்க மேலெண்ணத்தோட நம்ம இணைக்கிற மாதிரி இருக்கும். கண்களை முடிக்கலாம். மெதுவா மூச்சை உள்ள இழுத்துக்கோங்க. மெதுவா மூச்சை வெளியிட்டுக்கோங்க. நம்முடைய தலைக்கு மேல ஒரு பொன்னிற ஒளி இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த பொன்னிற ஒளி நம்ம பிரகாசமா நம்முடைய உடல் முழுவதும் பரவுற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. மனதுக்குள்ள இந்த பிரார்த்தனை சொல்லுங்க. எல்லாம் வல்ல இறைவனுக்கும், அனைத்து மத குருமார்களுக்கும், அனைத்து மத கடவுள்களுக்கும், அனைத்து மத சான்றோர்களுக்கும், புனித தேவர்களுக்கும், ஆன்மீக சான்றோர்களுக்கும் எங்களது மேலான நன்றிகள். உங்களது விலை மதிக்க முடியாத ஆசைகளுக்கு நன்றி. விலை மதிக்க முடியாத போதனைகளுக்கு மிக மிக நன்றி. விலை மதிக்க முடியாத தெய்வீக பாதுகாப்பிற்கு மிக மிக நன்றி. இந்த நிகழ்வின் மூலம் புத்த பூர்ணிமாவின் நிகழ்வை பற்றி ஆழமான உண்மைகளை எங்களுக்குள் புரிய வைத்தமைக்கும், அந்த நிகழ்வில் எங்கள் அனைவரையும் பங்கு பெற வைத்தமைக்கும் மிக மிக நன்றி. உங்களது மேலான ஆசிகள் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியமாகவும், அக அமைதியாகவும், பொருளாதார முன்னேற்றமாகவும், பாதுகாப்பான ஆன்மீக முன்னேற்றத்தாலும் ஆசிரியத்தமைக்கு நன்றி. நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றி முழு நம்பிக்கையுடன். ஒரு புன்முறையிலோட நம்ம கண்களை திறந்துக்கலாம். நமஸ்தே. ஸோ நம்ம புத்த பூர்ணிமா நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பௌர்ணமி நாளோட முக்கியத்துவம் நம்ம பார்த்துட்டு இதோட புத்த பூர்ணிமா நமக்குள்ள எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம ஒவ்வொரு மாதங்களும் மிக மிக முக்கியமானது. அந்த ஒவ்வொரு மாதங்கள்ல பௌர்ணமி வரக்கூடிய நாட்கள் மிக மிக முக்கியமானது. ஸோ அதனாலதான் நம்ம பௌர்ணமியில நம்ம கிரிவலம் நம்ம போறதாகட்டும், நம்ம அன்னைக்கு பண்ணக்கூடிய பிரார்த்தனை மிக மிக முக்கியமானதா இருக்குன்றத நம்ம நிறைய சமயங்கள்ல நம்ம பார்த்துருப்போம். அப்ப இயல்பா இந்த நிலவுக்கு அந்த ஒளியை உமிழக்கூடிய தன்மை இருக்கும். அந்த ஒளியை ரேடியேட் பண்ணக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல்பாவே இந்த நிலவுக்கு அந்த ஒளியை ரேடியேட் பண்ணக்கூடிய தன்மை ஆக்சுவலா இயல்பாவே இல்லை. அது என்ன பண்ணுது? அது சூரியன்ல இருந்து அந்த சக்தியை கிரகிச்சு அதை தான் உள்வாங்கி அந்த அதிகமான சக்தியை ரேடியேட் பண்ணக்கூடிய இந்த பூமி மேல அதை ரேடியேட் பண்ணக்கூடிய தினம் தான் நம்ம பௌர்ணமி அப்படி சொல்றோம். அப்ப மிக முக்கியமாவே நமக்கு என்ன பார்த்துருப்போம், நம்ம இந்த பூமிக்கு மிக முக்கியமா உயிர் சக்தி நமக்குள்ள கிடைக்கக்கூடியதுக்கு நமக்கு சூரிய ஒளி மூலமா கிடைக்குது, காற்று மூலமா கிடைக்குது, நிலம் மூலமா கிடைக்குது. ஆனா இந்த 3 மூலங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த சக்தி இந்த சூரியன்ல இருந்து வாங்கக்கூடிய சக்தியோட தன்மை அந்த உயிர் சக்தி ரொம்ப அதிகமாகவும், ரொம்ப வேகமாகவும், இன்னொன்று மிக உயிர்ப்பாகவும் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அப்ப இந்த பௌர்ணமி அன்னைக்கு அந்த சூரியன்ல இருந்து வாங்கக்கூடிய அந்த உயிர் சக்தியை அந்த நிலா கிரகிச்சு இந்த பூமியில அதை ரேடியேட் பண்ணுது. அப்ப இந்த பூமியில அதை ரேடியேட் பண்ணும்போது அப்ப இந்த பூமியில உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த சூரியன்ல இருக்கக்கூடிய அந்த சக்தி இந்த நிலா மூலமா கிரகிச்சு
அன்னைக்கு நாள்ல அவங்களுக்கு ரிசீவ் பண்ணும்போது அந்த வாங்கக்கூடிய தெய்வீக சக்தியோட அளவு வந்து அதிகமாகக்கூடிய அந்த தினம் தான் அந்த பௌர்ணமி தினத்துல நடக்குது. அப்ப மிக முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்ப பௌர்ணமி தினத்துல இருந்து ஏன் வந்து எல்லாரும் நம்ம கோயிலுக்கு நம்ம நிறைய போறோம், ஏன் இந்த கிரிவலம் போறோம், ஏன் நம்முடைய ஆன்மீக பயிற்சிகளை நம்ம ஏன் அன்னைக்கு நிறைய நம்ம சித்தர்கள் ஆகட்டும், நம்முடைய முனிவர்கள் ஆகட்டும், அந்த பௌர்ணமி அந்த அமாவாசை தினங்கள்ல ஏன் அதை அதிகமா வழிபடுத்துறாங்க, ஏன் அதை அதிகமா இன்சிஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த சூரியனிலிருந்து வாங்கக்கூடிய அந்த தெய்வீக சக்தி அல்லது அந்த உயிர் சக்திய இந்த நிலா அதை கிரகிச்சு இந்த பூமி மேல ரேடியேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட அது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு உரம் மாதிரி இருக்கு. அப்ப எப்படி ஒரு செடிக்கு நம்ம ஆக்சுவலா நம்ம உரம் போடுறோம் அப்படின்னா, அந்த செடியும் வளரும், அதுல இருக்கக்கூடிய அந்த கலையும் வளர்ற மாதிரி இந்த தெய்வீக சக்தி இந்த பூமி மேல, அந்த உயிர் சக்தி இந்த பூமி மேல வரும்போது, இந்த பூமியில உள்ள மக்களுக்கு எல்லாமே அவங்களுக்குள்ள அந்த சக்தியை கிரகிக்கும் போது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களும் அதிகமாக தன்மை உருவாகிற மாதிரி இருக்கும். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பலவீனமான தன்மையும் அதிகமாகிற மாதிரி இருக்கும். அப்ப எப்படி வந்து ஒரு உரம் நம்ம போடுறோம் அப்படின்னா, வெறும் செடி மட்டும் வளராது. அந்த செடி பக்கத்துல இருக்கக்கூடிய கலை வளரும். அந்த செடி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற அந்த செடிகளும் வளரும் மாதிரி, இந்த உயிர் சக்தி நம்ம உடலுக்குள்ள வரும்போது, இந்த பூமியில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த நிலால இருந்து வரும்போது, நம்மகிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களும் அதிகமாக தன்மை இருக்கும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய பலவீனமான தன்மையும் அதிகமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு வந்து அன்னைக்கு அவங்களுடைய அன்பு இயல்பாகவே ஒரு அன்புக்கான தன்மை அவங்களுக்குள்ள நிறைய இருந்துச்சுன்னா, அன்னைக்கு நாள்ல வந்து அந்த அன்பிற்கான தன்மை அதிகமாக இருக்கிறோம். அதே சமயத்துல ஒருத்தவங்களுக்குள்ள நிறைய உதவி செய்யக்கூடிய தன்மை நிறைய இருந்துச்சு அப்படின்னா, நிறைய உதவி செய்யக்கூடிய தன்மை அதிகமாகும். அதனாலதான் அன்னைக்கு நிறைய அந்த உதவி செய்யக்கூடிய தன்மை அதிகமா இருக்கிறவங்க அன்னைக்கு வந்து அன்னதானம் செய்யறது, நிறைய உதவிகள் செய்யறது, அப்ப அன்பிற்கான தன்மை அவங்களுக்கு இருக்கும்போது, அடுத்து அவங்களுடைய எல்லா விதத்திலையும் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அதே சமயத்துல நன்மைகளுக்கான தன்மை எப்படி அந்த ஒளியோட தன்மை அதிகப்படுத்துற மாதிரி ஒருத்தங்கிட்ட பலவீனம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த பலவீனமும் அது அதிகமாகிறதுக்கான சூழ்நிலை உருவாகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு பயம் அன்னைக்கு இருந்துச்சு, அவங்களுக்குள்ள ஒரு மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா, இதுல வாங்கக்கூடிய அந்த அந்த உயிர் சக்தி என்ன ஆகும், அந்த உரம் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பலவீனத்தையும் அது அதிகப்படுத்துற மாதிரி இருக்கும். அப்ப அதனாலதான் அன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஒரு மனம் வந்து சரியில்லாத நபர்களுக்கு அவங்க அன்னைக்கு நாள்ல வந்து அவங்களுடைய பயமோ, அவங்களுடைய பலவீனமோ அதிகப்படுத்துவதற்கான காரணங்கள் இருக்கு சொல்றாங்க. அப்ப ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் பீப்புள், தென் வந்து மென்டலி சைக்கலாஜிக்கல் பீப்புள் அவங்களுக்கு வந்து அன்னைக்கு நாள்ல வந்து அவங்களுடைய உணர்வுகள் வந்து ரொம்ப அதிகமாக ஒரு கொந்தளிக்கக்கூடிய தன்மை அல்லது ரொம்ப உணர்ச்சிகளை வந்து அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மை வந்து மிக இயல்பா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இந்த சக்தி வந்து ஒவ்வொருத்தங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள், அந்த உணர்வுகளுக்கு ஏத்த மாதிரி அந்த சக்தியோட தன்மை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ஒவ்வொரு பௌர்ணமியும் நமக்குள்ள நடக்குது. அப்ப பௌர்ணமி தினத்துல நம்மளுடைய எதிர்மறையான எண்ணங்களை நமக்குள்ள மினிமல் பண்றதுக்கும், நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல குணங்களை நமக்குள்ள மேல்நிலைப்படுத்துறதுக்கு தான் நம்ம வந்து பௌர்ணமி அன்னைக்கு நம்ம நிறைய கோயில்களுக்கு போறது, நிறைய அன்னதானம் செய்யறது, நிறைய நல்ல செயல்கள் செய்யும் போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த கடவுளுடைய சக்தி ஆகட்டும் அல்லது நமக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் சக்தியை வந்து நமக்குள்ள அதிகரிக்கக்கூடிய தினம் தான் நமக்கு வந்து ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் நடக்குது. அப்ப நம்ம ஒரு மாதத்துல வரக்கூடிய அந்த 12 பௌர்ணமியும் மிக மிக முக்கியமானது. என்ன காரணம், மிக மிக அன்னைக்கு மற்ற நாள்ல கிடைக்கக்கூடிய சக்தியோட அளவை காட்டிலும் பௌர்ணமி அன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தியோட அளவு வந்து மிக மிக அபரிதமா இருக்கும். அப்ப மிக மிக அபரிதமா இருக்கும்போது நம்ம லைஃப்ல நிறைய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய, நம்ம லைஃப்ல நிறைய ஒரு முன்னேற்றங்களை உருவாக்கக்கூடியதற்கு பல பல யுகங்களா அல்லது பல பல வருஷங்களா ஆகக்கூடிய அந்த நாட்களை வந்து சில பல பீரியட் ஆஃப் டைம்லயே நமக்குள்ள ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு செயல் அன்னைக்கு நம்ம பயிற்சி செய்யும் போது
நமக்கான முன்னேற்றங்கள் வந்து கண்டிப்பா நடக்குதுன்றதா நம்முடைய சித்தர்கள் இருந்து, நம்முடைய முனிவர்கள் இருந்து, மகான்கள் இருந்து எல்லாருமே எதை இன்சிஸ்ட் பண்றாங்க, எதை வந்து அந்த பௌர்ணமி தியானத்தை வந்து அவங்க செய்யணும்னு சொல்றாங்க. அப்ப பௌர்ணமி தியானத்துல வந்து மிக மிக முக்கியமான விஷயம் வந்து நம்மளுடைய ஆரோக்கியம் மட்டும் இல்ல, நம்மளுடைய ஆன்மீகம் மற்றும் இல்ல, எல்லா விதத்திலையும் நமக்குள்ள ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நாள் தான் ஒவ்வொரு மாதத்திலையும் நம்ம வரக்கூடிய ஒரு பௌர்ணமி தினம் சொல்றாங்க. அப்ப இந்த பௌர்ணமி தினத்துல நம்முடைய எண்ணங்கள்ல இன்னும் ஒரு மேல்நிலை அடைகிறோம். நம்மளுடைய உணர்வுகள்ல நிறைய ஒரு தன்மை நமக்குள்ள கொண்டு வந்துட்டு, அதுக்கான ஒரு தியானம் செய்யும்போது, இன்னும் நம்ம லைஃப்ல, நம்ம வீட்ல நம்மளுடைய குடும்பத்தாரோட லைஃப்ல, நம்முடைய ஃபேமிலில, நம்முடைய பிசினஸ்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர முடியும்னு சொல்றாங்க. அப்ப பௌர்ணமி வந்து மிக மிக ஒரு அதனால தான் பௌர்ணமி வந்து மிக மிக ஒரு புனிதமான ஒரு நாள் அல்லது ஒரு மிக மிக ஒரு முன்னேற்றமான நாள் அப்படின்றது நம்ம சொல்றோம். ஸோ அதுல மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுல ஒரு பௌர்ணமியில வந்து மிக மிக முக்கியமான ஒரு ஒரு தினம் எதை சொல்றாங்க அப்படின்னா, சித்ரா பௌர்ணமி அப்படி சொல்லுவாங்க. அல்லது ஈவன் ஈஸ்ட் ஈவன் நார்த் ஐ மீன் ஈவன் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல என்ன சொல்றாங்க அல்லது திபெத்தியன் சைட்ல என்ன சொல்றாங்க, புத்த பூர்ணிமா அப்படி சொல்லுவாங்க, அல்லது விஷாக் ஃபெஸ்டிவல் சொல்லுவாங்க. நம்ம வந்து விசாக திருவிழா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து இந்த 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 நாளை வந்து நம்ம ஹிந்து ட்ரெடிஷன்லையும் கொண்டாடுவோம், தென் வந்து புத்திஸ்ட் ட்ரெடிஷன்லையும் கொண்டாடுவாங்க. அதே சமயத்தில் கிறிஸ்டின் ட்ரெடிஷன்லையும் கொண்டாடுவாங்க. அப்போ கிட்டத்தட்ட இந்த நாளை என்ன சொல்றாங்க, இந்த உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரு ஒரு பெரும்பான்மையான ஒரு நாளை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா புத்த பூர்ணிமா சொல்லுவாங்க, அல்லது விஷாக் சொல்லுவாங்க, அல்லது நம்ம சித்ரா பௌர்ணமி அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கும். சித்ரா பௌர்ணமி சொல்றோம். அப்ப இந்த நாள்ல வந்து நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகரத்துல வந்து மக்கள் அதிகமாக கூடக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அன்னைக்கு நாள்ல நீங்க மதுரையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மதுரையில வந்து அழகர் ஆத்துல இறங்குறதா இருக்கும், அல்லது நம்ம ஊர்ல வந்து ஒவ்வொரு திருவிழா அதுல கொண்டாடக்கூடிய நாளா இருக்கும். அப்ப அன்னைக்கு மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, ரொம்ப அதிகமான மக்கள் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு ஒரு மேஜர் ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கக்கூடியதா அந்த புத்த பூர்ணிமா அப்படி சொல்றாங்க. குட். அப்ப நம்ம புத்த பூர்ணிமா அல்லது விஷாக் அப்படின்றதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மகான்கள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துல வந்துட்டே இருக்காங்க, ஒவ்வொரு காலகட்டத்துல வந்திருக்காங்க. ரமணர் வந்திருக்காங்க, ராமகிருஷ்ணர் வந்திருக்காங்க, புத்தர் வந்திருக்காங்க, ராமர் வந்திருக்காங்க, கிருஷ்ணர் வந்திருக்காங்க, ஜீசஸ் வந்திருக்காங்க. அப்ப இவங்களாம் என்ன சொல்றாங்க, இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டீச்சர்ஸ் அப்படி சொல்றாங்க. உலகத்திற்கான ஒரு ஒரு ஆசிரியர்கள் அல்லது உலகத்திற்கான ஒரு ஒரு உலகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு ஒரு கிரேட் டீச்சர்ஸ் அல்லது வேர்ல்ட் டீச்சர்ஸ் அப்படி சொல்றாங்க. அப்ப இவங்க சொன்ன செய்திகள் வந்து இந்த உலகம் முழுவதுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும், அல்லது எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு உண்மைகள் சொல்லக்கூடிய ஒரு கிரேட் டீச்சர்ஸ் தான் அந்த வேர்ல்ட் டீச்சர்ஸா சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி கிமுல வந்த ஒரு கிரேட்டஸ்ட் ஒரு டீச்சர் தான் பாத்தீங்கன்னா அந்த வேர்ல்ட் டீச்சர் சொல்லுவாங்க, லார்ட் புத்தா சொல்றாங்க, லார்ட் புத்தா. அப்ப புத்தர் வந்து தான் பிறந்த நாள், தான் நாணமடைந்த நாள், தான் உடலை விட்ட நாள், இது எல்லாமே ஒரே நாள்ல நடந்த தினம் தான் விஷாக் அல்லது புத்த பூர்ணிமா சொல்றாங்க. அப்ப புத்தர் பிறந்த நாளாகட்டும், அவங்க உடலை விட்ட நாளாகட்டும், அந்த நாணத்தை அடைந்த இந்த 3 நிகழ்வும் அந்த குறிப்பிட்ட நாள்ல நடந்ததா அந்த புத்த பூர்ணிமா அல்லது விஷாக் அப்படி சொல்றாங்க. அப்ப அவங்க ஈவன் நீங்க கௌதம புத்தர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கௌதம புத்தர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுல என்ன அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ புத்தர் வந்து அவங்க லைஃப் ஹிஸ்டரி எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஒரு அரசரா இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த உலகத்துல வந்து எல்லாருமே சந்தோஷமா தான் இருப்பாங்க. யாருக்கும் வந்து நோய்கள் இருக்காது, யாருக்கும் இறப்புன்றது இருக்காது, யாருக்கும் துன்பம் இருக்காதுன்ற அந்த சூழ்நிலைகள், அவங்க பார்த்த சூழ்நிலைகளை அவங்க உண்மைன்றதை நம்பியிருப்பாங்க. எதனால? அவங்க அப்பா வந்து புத்தரோட ஜாதத்தை கணிக்கும் போது அவங்க ஒரு துறவறம் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால
அந்த துன்பங்களோ அந்த விஷயங்களை அவங்க நோக்கி போகக்கூடாதுன்றதுக்காண்டி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அது அவங்க கண்ணுக்கு தெரியாத மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க வந்து மறைச்சு வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் புத்தர் வந்து அந்த நிகழ்வு அவங்க வந்து 4 விஷயங்கள் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்களுடைய இறப்பை பார்க்கக்கூடியது, தென் ஒருத்தவங்களுடைய துன்பங்களை பார்க்கக்கூடியது, ஒருத்தவங்களுடைய லைஃப்ல வந்து அந்த பலவீனத்தை பார்க்கக்கூடிய அந்த தன்மை வந்தோன்னா புத்தருக்கு என்ன 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 ஒரு தன்மை வரும். ஸோ நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து உண்மை இல்லை, இதுவரைக்கும் நம்ம பார்த்தது உண்மை இல்லை, நம்ம பார்த்தது வந்து ஒரு மெய்யானது இல்ல. அப்போ உண்மையானது என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல வந்து துக்கம்ன்றது மிக இயல்பா இருக்கும். இந்த உலகத்துல வந்து எப்படி ஒரு பிறப்புன்னு இருந்துச்சுன்னா, ஒரு இறப்புன்றது ஒண்ணு இருக்கும். ஒரு வயோதிகம்னு ஒண்ணு இருக்கும். ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் இந்த கஷ்டங்கள் இருக்குன்ற அந்த அந்த நிலைய பார்த்தோம்னா, இதுக்கான காரணம், காரியங்கள், இதுக்கான சூழ்நிலைகள அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது மட்டும் தான், அவங்க வந்து வீட்லருந்து அவங்க அரசவையிலிருந்து தன்னுடைய அரண்மனையிலருந்து வெளியேறி, அந்த ஞானத்தை நோக்கி அவங்க அடையறதுக்காண்டி அந்த பயணிக்கிறாங்க. அப்ப அந்த ஞானத்தை நோக்கி அவங்க பயணிக்கும்போது, தன்னை உடல வருத்தி, தன்னை எத்தனையோ சூழ்நிலைகள்ல அவங்க வருத்தி தான் அந்த ஞானத்தை அடையறாங்க. ஏன் இந்த மனிதர்களுக்கு வந்து இந்த 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 கஷ்டங்கள் வருது? இந்த கஷ்டங்கள் இல்லாம அவங்க ஒரு வாழ்க்கை வாழ முடியாதா? ஏன் அவங்க ஒருத்தவங்களுடைய இந்த பிறப்பு, இறப்புன்ற திரும்பி திரும்பி ஒரு செயின் மாரி வந்துட்டே இருக்கு? ஒரு லைஃபோட இதுக்கான காரணம், காரியங்கள் என்னன்றத அவங்க 4 உண்மைகள் கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் வந்து நீங்க புத்திசத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 4 நோபல் ட்ரூத் அப்படி சொல்லியிருப்பாங்க. 4 உண்மைகள் சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த 4 உண்மைகள அடையணும், அந்த 4 உண்மைகள அவங்க உணரணும் அப்படின்னா, 8 வழிமுறைகள் சொல்லியிருப்பாங்க. 8 ஃபோல்ட் பாத் அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்ப அது வந்து சரியான வார்த்தை, சரியான எண்ணம், சரியான செயல், சரியான நோக்கம், தென் சரியான ஆன்மீக பயிற்சி, ஆன்மீக முயற்சி, தென் ரைட் ஒன்னஸ். ஸோ 8 ஃபோல்ட் பாத் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்ப அம் அப்ப அவங்க என்ன செய்றாங்கன்னா, அப்ப ஒருத்தவங்க வாழ்க்கையில ஒரு துன்பங்கள் அடையாம இருக்கணும் அப்படின்னா, இந்த 8 வழிமுறைகள யாரு பயிற்சி பண்றாங்களோ, அந்த நிலைய பயிற்சி பண்ணும்போது, அந்த நிலைய அடையும்போது, ஒருத்தவங்க வந்து வாழ்க்கையில துன்பங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியுன்றத, அவங்க பல பல யுகங்களா அவங்களுடைய பரிமாண வளர்ச்சியில அடைந்த அந்த விஷயத்த வந்து, தன்னுடைய இந்த லைஃப் டைம்ல ஒரு ஞானத்த அடைஞ்சு, அந்த ஞானத்த தான் இந்த லைஃப் டைம்ல ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவங்க குடுக்குறாங்க. அப்ப புத்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஞானம் ஒருத்தங்களுக்கு அடையறதுக்கு அவங்க இப்ப நம்ம நெறைய சமயத்துல நம்ம பார்க்கும்போது, சில பேர் தவறுதலா என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, புத்தர் வந்து அந்த போதி மரத்துல போனோனே, அந்த போதி மரம் மூலமா தான் அவங்களுக்கு ஒரு ஞானம் கிடைச்சுச்சு அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா புத்தரோட பாஸ்ட் லைஃப் டைம், பாஸ்ட் இன்கார்னேஷன் ஐ மீன் பழைய கடந்த கால அந்த பிறவிகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்ப நெறைய பிறவிகள் கடந்து தான் அந்த நிலைய அடைஞ்சிருக்காங்க. அப்ப புத்தர் வந்து நம்ம பார்க்கும்போது, இந்த நிலையில அவங்க இந்த இந்த ஜென்மத்தில அவங்க இந்த ஞானத்த அடைஞ்ச மாரி நமக்கு தெரியும். ஆனா, இந்த ஞானத்த அடையறதுக்கு முன்னாடி, அவங்க அ பல பல யுகங்களா அந்த ஞானத்த நோக்கி, அந்த பயணத்த நோக்கி அவங்க அடைஞ்சு, அப்ப அந்த இந்த லைஃப் டைம்ல அவங்க அடைஞ்சிருக்காங்க. அப்ப இந்த ஞானத்த அடையறதுக்கு எத்தனையோ யுகங்கள் ஆகும். நீங்க ஈவன் பரமஹம்ச யோகானந்தர் நீங்க புக்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மனித பிறவி வந்து அந்த மகான்ற ஒரு நிலையை அடையறதுக்கு 10,00,000 வருடங்கள் ஆகும் அப்படின்றத போட்டிருப்பாங்க. ஒரு மனிதன் வந்து அந்த மகான் அல்லது அந்த பிறவா நிலையை அடையறதுக்கு சில பேர் வந்து அந்த கட்டம், அந்த ஜாதக பலன் பார்த்து இதுதான் எனக்கு கடைசி அப்படின்றத நம்ம சொல்ற மாரி இருக்கும். ஆனா நீங்க ரியலிஸ்டிக்கான உண்மை என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து அந்த நிலையை அடையறதுக்கு 10,00,000 நீங்க அ யோகியின் சுயசரிதை, பரமஹம்ச யோகானந்தர் எழுதின புக் இருக்கும். நீங்க அத படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப அதுல வந்து இதுல கலியுகம், சத்தியுகம் அந்த மாரி நெறைய யுகங்கள்லாம் இருக்கும். அப்ப அந்த மாரி ஒரு அந்த ஒரு மனிதன் வந்து அந்த நிலைய அடையறதுக்கு 10,00,000 வருடங்கள் ஆகுன்ற அந்த நிலை அடையுது அப்படின்னா, அப்போ 10,00,000 வருடங்கள் ஆகுறதுக்கு வந்து எத்தன பிறவி எடுக்கணும்? அவங்க லைஃப்ல வந்து சஃபரிங்ஸ்ன்றது எவ்வளோ கஷ்டமா இருக்கும்? அப்ப இந்த நிலையெல்லாம் அவங்க அடைய வேணான்றத, எப்படி வந்து தான் பட்ட கஷ்டம் வந்து பிறர் படக்கூடாதுன்ற ஒரு பெரும் ஒரு அன்பு காரணமாக எப்படி வந்து ராமானுஜர் வந்து எப்படி
எப்படி வந்து அந்த ஒரு முக்தின்ற நிலையை அடையிறதுக்கு எப்படி அந்த மந்திரத்தை வாங்கிட்டு எப்படி அந்த இது மேல ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் மேல ஏறி அந்த மந்திரத்தை எல்லாரும் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அப்ப அவங்க என்ன கேட்பாங்க, அந்த மந்திரத்தை உபதேசத்தை ஆக்சுவலா அந்த கடவுள் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த மந்திரத்தை நீங்க எப்ப அடுத்தவங்களுக்கு நீங்க சொல்லும் போதே நீங்க உங்க மோட்சம் அடைய முடியாது, அடுத்தவங்க தான் மோட்சம் அடைய முடியும், இதை தெரிஞ்சுதான் சொல்றீங்களான்னு சொன்னப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதை நான் மட்டும் சொன்னேன் அப்படின்னா நான் மட்டும்தான் மோட்சம் அடைய முடியும், நான் மோட்சம் அடையாட்ட கூட பரவாயில்ல, ஆனா நான் இந்த மந்திரம் வந்து சொல்லக்கூடிய எல்லாத்தையும் அந்த நிலையை அடையணும் அப்படின்னா அப்ப அவங்களுடைய நோக்கம் எவ்வளவு ஒரு பெரும் நோக்கமா இருக்கும். அப்ப அந்த மந்திரத்தை அவங்க அடையிறதுக்கு எவ்வளவு முயற்சி, எவ்வளவு பயிற்சி, எவ்வளவு செயல்கள் அவங்க கிடைச்சா கூட இந்த மந்திரம் என்னோட மட்டும் இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு பெரும் ஒரு பேரன்பு இந்த மனித சமுதாயத்துக்கு மேல இருந்தனாலதான் இந்த மாதிரி மகான்கள் வந்து உருவாக்குறாங்க. அப்ப புத்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்ப இந்த மனித குலத்துல ஒரு மனிதனாக இருந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஒரு ஒரு முற்றிலும் ஒரு நிலையை அடைந்தக்கூடிய ஒரு மகான அடைந்த ஒரு ஒன் ஆஃப் தி மகான்ல வந்து நிறைய ஸ்டேஜ் இருக்கு. அதுல வந்து இதுல ஒரு முறையில அடைந்த முறையில தான் புத்தா சொல்றாங்க. அப்ப புத்தா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இந்த நிலையை அடையிறதுக்கு இந்த பூமியில உள்ள எல்லாரும் எனக்கு உதவி செஞ்சிருக்காங்க, எல்லாரும் எனக்கு நன்மைகள் செஞ்சிருக்காங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப புத்தருடைய ஸ்டேட் எப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப உலகம் வந்து பல உலகங்கள் இருக்கும். ஸோ இதுக்கான எவிடன்ஸ் இருக்கா, இதுக்கான 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 மீனிங் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நிறைய புக்ஸ், நிறைய என்ன ஸ்டடிஸ் நீங்க பார்க்கும்போது தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உடல்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதை தாண்டி ஒளி உடல் இருக்குன்றது நீங்க கைகளால உணர்ந்து பார்க்க முடியும், கண்ணால பார்க்க முடியும். இதுக்கு தாண்டி நிறைய சுச்சமான உடலும் நிறைய இருக்குது. நிறைய சுச்சமான உடல் இருக்கு. ஆனா நான் பார்க்கறது பிசிக்கல் பாடி மட்டும்தான் பார்க்கிறேன், சுச்சமான உடல் நான் பார்க்கல அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதை நம்ம உணரும் போதும் அதுக்கான புரிதல் இருக்கும் போதும் தெரியற மாதிரி, அப்ப புத்தரோட ஸ்டேட் நீங்க பாத்தீங்கன்னா, புத்தரோட தலையில நீங்க பாத்தீங்கன்னா நிறைய முடிச்சா போட்டிருக்கும். நிறைய புத்தரோட நீங்க நிறைய ஸ்டாச்சு பாத்தீங்க அப்படின்னா நிறைய முடிச்சா இருக்கும். அப்ப அந்த முடிச்சா இருக்கிறது அவங்களுடைய முடிகள் கிடையாது. அதை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, புத்தர் தன்னுடைய மூளையில 100% மூளையை பயன்படுத்தவங்க தான் புத்தா அப்படி சொல்றாங்க. அப்ப 100% ஆஃப் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை தன்னுடைய மூளையில பயன்படுத்தவங்க தான் லார்ட் புத்தா அப்படி சொல்றாங்க. அப்ப அவங்களுடைய ஸ்டேட் ஆஃப் வேர்ல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய அவங்களுடைய ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையஸ்ட் ஸ்டேஜ்ல அவங்க எவால்வ் ஆயிருக்காங்க. எப்படி வந்து ஒரு 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 ஆஃபீஸ்ல அல்லது ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணி எப்படி அவங்க தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய முன்னேற்றம் மூலமா எப்படி அந்த முயற்சி இருந்து ஒரு ஹையர் போஸ்ட் ஆன மாதிரி புத்தா வந்து நிறைய விஷயங்கள் அவங்க ப்ராக்ரஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஹையர் ஸ்டேட் ஆஃப் ஒரு ஸ்டேட்ல அவங்க இருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் இவ்வளவு தூரம் நான் முன்னேற மாதிரி இருந்தா கூட இந்த முன்னேற்றத்துக்கு யார் உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்கள் தான் எனக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அப்ப அந்த உதவி செஞ்சவங்களுக்கு நான் கண்டிப்பா ஏதோ ஒரு நன்மைகள் செய்யணுன்றதுக்காண்டி அந்த நன்மைகளை கொடுக்கறதுக்காண்டி தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆதிக் பிளேன்ல இருக்காங்க. இதை வந்து நான் சொல்றது நேரம் ஆகும். ஸோ சிம்பிளா என்ன அப்படின்னா, ஒரு 8வது உலகத்துல இருக்காங்க. 8வது இப்ப நம்ம சொல்றோம்ல ஏலியன்ஸ்ன்னு சொல்றோம், அல்லது இதை தாண்டி இந்த தேவர்கள் உலகம் இதெல்லாம் சொல்றோம்ல. அப்ப அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்ல இருந்து ஒரு பர்டிகுலர் டேல ஒரு பர்டிகுலர் நிமிஷத்துல இந்த உலகத்துக்கு யாரெல்லாம் தான் வாழ்க்கையில முன்னேறணும், யாரெல்லாம் இந்த பிறவியை கடக்கணும், யாருக்கெல்லாம் இந்த நானன்ற நிலையை வேணும்ன்றவங்களுக்கு ஆசைப்படுறவங்களுக்கு ஈவன் தூங்கும் போது கூட தான் இந்த முன்னேற்றத்தை அடையணுன்றதுக்காண்டி தன்னுடைய பெரும்பான்மையான ஒரு ஒரு அனுபவத்தின் மூலம் கிடைச்ச அந்த ஒரு ஒளியை வந்து அன்னைக்கு நாள்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு ஈவெண்ட் தான் அந்த புத்த பூர்ணிமா அன்னைக்கு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வந்து இந்த பூமியில வந்து ஒரு ஒளியை அவங்க கொடுத்துட்டு திருப்பி அந்த அவங்களுடைய உலகத்துக்கு அவங்க போறாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு ஐஐடி ப்ரொஃபஸர் வந்து ஒரு பாடம் எடுத்தா எப்படி இருக்குமோ, ஸோ அந்த நிகழ்வு வந்து நடக்காது. இயல்பா பார்த்தீங்கன்னா அப்படி நடக்காது. ஆனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க
அப்துல் கலாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவரு குழந்தைகள் மேல இருக்கக்கூடிய அந்த பிரியம் காரணமா, நெறைய விஷயங்கள அவங்க எடுத்தனால தான் இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் வந்து மோஸ்ட் இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க. அவங்களுடைய பாடங்கள் கத்துக்கிற மாரி. அப்ப இப்ப ஏற்கனவே நம்ம சொன்ன மாரி, ஒரு அந்த நிலைய அடையறதுக்கு 10,00,000 வருஷம் ஆகும் அப்படின்னா, அவங்க எவ்வளோ பிறவி எடுக்கணும்? எவ்வளோ லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்? அப்ப இந்த விஷயத்த கடக்கிறதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க தன்னுடைய அனுபவத்தின் மூலமா, தன்னுடைய பாடங்கள் மூலமா கிடைச்ச அந்த லைட்ட வந்து இந்த பூமியில உள்ள ஒவ்வொரு நபருக்கும் ஆக்சுவலா அவங்க குடுக்கக்கூடிய ஒரு ஷேரிங் பண்ணக்கூடிய ஒரு நாள் தான் வந்து புத்த பூர்ணிமா அல்லது விஷாக் சொல்றாங்க. அப்ப அன்னைக்கு நாள்ல வந்து நம்ம அதுக்கான தயார் நிலை இருக்கும்போது, நம்முடைய ஆன்மீக லெவல்ல, நம்முடைய வாழ்க்கை லெவல்ல எல்லா விதத்திலயும் ஒரு கிரேட்டஸ்ட் ஒரு ஒரு அச்சீவ்மென்ட் அல்லது ஒன்னஸ் வரக்கூடிய ஒரு நாள் தான் என்ன சொல்றாங்க? அத வந்து புத்த பூர்ணிமா சொல்றாங்க. அப்ப இது வந்து அவங்க என்ன சொல்றாங்க? இந்த பூமியில நான் இவ்வளோ விஷயங்கள் ஒரு நாணத்த அடைஞ்சேன். அப்ப நார்மலா பார்த்தீங்கன்னா, ஒரு யாரு தன்னுடைய மூளையில வந்து 3% யூஸ் பண்ணாங்கனாலே, அவங்க வந்து ஒரு கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் ஆகுறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப கிரேட்டஸ்ட் ஒரு 100% வந்து ஒரு 100% தான் மூளைய பயன்படுத்தியிருந்தாங்கன்னா, அவங்களுடைய அவங்களுடைய நாலேட்ஜ் எப்படி இருக்கும்? அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும்? அவங்களுடைய பெர்செப்ஷன் எப்படி இருக்கும்? அப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அதனால தான் கிமு 500ல அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இன்னை வரைக்கும் மிக மிக முக்கியமானதா இருக்கு. இப்ப கிமு 500ல என்ன சொன்னாங்க? "ஆசையே துன்பத்திற்கு காரணம்" அப்படி சொன்னாங்க. ஆனா ஸ்டில் நவ் இன்ன வரைக்கும் அந்த வார்த்தைகள்ல அவ்வளோ சக்தி இருக்கும். அப்ப அந்த மாரி ஒரு கிரேட் இனிஷியேஷன் சொல்லுவாங்க. இத வந்து என்ன சொல்லுவாங்க? கிரேட் இனிஷியேஷன். ஒரு சக்தி மாற்றம்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளா அந்த நிலை போறதுக்கு 10,00,000 வருஷமோ அல்லது சில பல வருடங்களோ ஆகும். ஆனா, அவங்களுடைய ஒரு முன்னேற்றத்த இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படியில நம்ம நடந்து போறதுக்கும், ஒரு லிஃப்ட்ல நடந்து போறதுக்குமான வித்தியாசம் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். ஒரு படியிலயும் நம்ம நடந்து போலாம், லிஃப்ட்லயும் நடந்து போலாம். ஆனா, அதுல என்ன இருக்கும்? நெறைய சிரமங்கள் இருக்காது. நமக்கு நேரங்கள் கம்மியாகுற மாரி இருக்கும். தென் நமக்கான பெயின்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாரி ஒரு கிரேட்டஸ்ட் ஒரு மனித சமுதாயம் இப்ப மனித சமுதாயம் மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் தா தா தன்னுடைய நன்றி உணர்வ இந்த உலகத்துக்கு அவங்க வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் தான் அன்னைக்கு புத்த பூர்ணிமா சொல்றாங்க. அப்ப ஒரு குறிப்பிட்ட நாள்ல, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு லைட்டா வர்றாங்க. ஸோ இந்த நாள் தான் அப்ப மிக, 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 மிக முக்கியமான நாள் வந்து அப்ப இந்த ஞானத்த நம்ம அடையறதுக்கு நம்முடைய முயற்சிப்படி, நம்முடைய தியானம் பண்ணி, நம்முடைய பயிற்சிப்படி அடையறதுக்கு எத்தனையோ யுகங்கள் ஆகும். எத்தனையோ லட்சம் வருடங்கள் கூட ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அந்த மாரி சிரமங்கள் இவங்க அடைய வேணாம். அந்த மாரி கஷ்டங்கள் அடைய வேணாம். நான் அந்த விஷயத்த நான் அடைஞ்சிருக்கேன். அந்த ஞானத்த நான் நேரடியா அவங்களுக்குள்ள ஒரு தீட்சையா நான் குடுக்குறேன். ஒரு லைட்டா நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றேன்ற ஒரு ஒரு பெரும்பான்மையான நம்ம மேல இருக்கக்கூடிய அக்கறை அல்லது நம்மளுடைய முன்னேற்றத்தின் காரணமா, அவங்க வரணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவசியம் இல்ல. ஆனா எதுக்காண்டி வர்றாங்க? நான் இந்த இந்த பூமியில இருந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்கூல்ல இருந்து நம்ம படிச்சு ரொம்ப நல்ல ஒரு ப்ரொடக்டிவ் ஆயிட்டோம். நம்ம நெறைய அபண்டன்ஸா நம்ம ஆயிட்டோம் அப்படின்னா, நம்ம படிச்ச ஸ்கூலுக்கு நம்ம ஏதாச்சும் ஒண்ணு செய்ற மாரி, அப்ப இந்த இந்த பூமியில இருந்து தான் நான் நெறைய முன்னேற்றம் அடைஞ்சேன். இந்த பூமியில் உள்ள மக்கள் மூலமா தான் எனக்குள்ள நெறைய புரிதல் உருவாச்சு. அப்ப இந்த பூமிக்கு நான் நல்லது செஞ்சே ஆகணுன்ற ஒரு உத்வேகத்த, ஒரு நம்பிக்கையோட நமக்கான ஒரு கிரேட் இனிஷியேஷன் குடுக்குறதுக்காண்டி அவங்க வர்றாங்க. அப்ப 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 இது இது நடக்கும்போது என்ன ஆகும்? நம்முடைய லைஃப்ல வந்து ரொம்ப முன்னேற்றம் உருவாகுற மாரி இருக்கும். நம்மளுடைய ப்ராக்ரஸ் இந்த செயின் வந்து ரொம்ப சீக்கிரம் முடியல. அப்ப எப்படி வந்து ஒரு புத்தருக்கு வந்து அந்த புரிதல் அவங்களுக்குள்ள உருவான நிமிஷத்துல தான் அப்ப நெறைய சமயத்துல நம்ம என்ன நெனைக்கிறோம்? ஒரு ஒரு போதி மரத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு நானன்றது நம்ம நெனைக்கிறோம். ஆக்சுவலா அது வந்து உட்கார்றது மூலமா நடக்கல. பல யுகங்களா அவங்க லைஃப்ல நடந்த விஷயத்த அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால தான் அப்ப அப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய கான்ஷியஸ் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆயிருக்கு. அவங்களுடைய கான்ஷியஸ் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆயிருக்கு. அப்ப அது மாரி நம்மளுடைய கான்ஷியஸ எக்ஸ்பான்ஷன் பண்றதுக்கு தான் அவங்க வந்து அன்னைக்கு உதவி செய்றாங்க. அப்ப இதுல என்ன நடக்குது அப்படின்றத நான் சொல்றேன். இப்ப இதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து திபெத்தியன்ல வந்து அப்ப அன்னைக்கு நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய எல்லா கிரேட் டீச்சர்ஸ் எல்லாமே அந்த இடத்துல வருவாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யார் யார் இந்த உலகத்துக்கான நன்மைகள ஆக்சுவலா அவங்க செய்றாங்க, இந்த உலகத்துக்கு
ஏதோ ஒரு நன்மைகள் போகணுன்றதுக்காண்டி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேர்ல்ட் டீச்சர்ஸ் எல்லாமே அப்போ இந்த இதில் யார் ஈவென்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் இதில் இன்வால்வ் ஆகுறாங்க. ஒன்று என்ன சொல்கிறாங்க, சனத்குமாரா அப்படி சொல்கிறாங்க, சனத்குமாரா சொல்கிறாங்க. அதுதான் வேர்ல்டுக்கான இப்போதைக்கு இருக்கக்கூடிய வேர்ல்ட் டீச்சர். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, லார்ட் புத்தா. ஸோ இதுதான் அவங்க தான் அந்த இனிஷியேஷன் கொடுக்குறாங்க. இன்னொருத்தங்க யார் சொல்கிறாங்க, லார்ட் கிரைஸ்ட் சொல்கிறாங்க. இந்த லார்ட் கிரைஸ்ட் தான் இந்த இந்த எனர்ஜியை வந்து ரேடியேட் பண்ணுறாங்க. அப்போ லார்ட் சனத்குமார் அவ என்ன சொல்கிறாங்க, அவங்க தான் வந்து லார்ட் முருகனா சொல்கிறாங்க. அப்போ அதனால தான் நம்ம இன்னைக்கு நாளில் வந்து இந்த சித்ரா விஷாக்கு நம்ம கொண்டாடுறோம். இது சொல்கிறோம்னா நம்ம சித்ரா பௌர்ணமி இதெல்லாம் கொண்டாடும் போது நம்ம முருகனுக்கு நிறைய நம்ம ஈவன் மலேசியா நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா முருகனுக்கு நிறைய. அப்போ இப்போ இந்த 3 நாட்களில் இந்த 3 ரிலீஜன்ஸில் வந்து இதை வேர்ல்டு வைடாக ஆக்சுவலாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு ஹிமாலயஸில் ஒரு வேலி மாதிரி இருக்கும். அந்த வேலியில் ஒரு தண்ணி மாதிரி நிரப்பி வச்சுருப்பாங்க ஒரு கிறிஸ்டல் பாலில். அப்போ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 8 நிமிஷத்துக்கு வந்து லார்ட் புத்தா வந்து என்ன பண்ணுவாங்க, வந்து அந்த வாட்டரை வந்து பிளஸ் பண்ணுவாங்க. அந்த வாட்டரை பிளஸ் பண்ணி இந்த பிளஸ் பண்ணுற உடைய வாட்டர் வந்து இந்த வேர்ல்டு ஃபுல்லாக போட்டும், இந்த உலகத்து மக்கள் எல்லாத்துக்கும் ரேடியேட் ஆகட்டும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ நம்ம இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அன்றைய தினம் என்னைக்கு வருது அப்படின்னா ஏப்ரல் 24 வந்து இந்த பீக் ஹவர்ஸ் சொல்லுவாங்க. புத்தா வரக்கூடிய பீக் ஹவர்ஸ் வந்து 5:19 8 நிமிஷம். 5:19 8 நிமிஷம்னா என்னது, ஆக்சுவலாக வந்து 5:28 வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த 8 நிமிஷத்துல வந்து இந்த உலகத்துல ரொம்ப ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கும். ஸோ அந்த பீரியட் ஆஃப் டயத்துல தான் ஒரு இனிஷியேஷன் அவங்க பண்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு ப்ரிப்பரேஷன் இந்த 3 நாள் வந்து எவ்வளோக்குள்ள நம்ம உடல், நம்முடைய மனது இது எல்லாத்தையும் தயார்நிலைப்படுத்தும் போது நம்ம அவங்க கொடுக்கக்கூடிய அந்த தீட்சையை அதுக்கான இனிஷியேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, நம்ம வீட்டில் எப்பவுமே இந்த தியானம் பண்ணும்போது நம்ம ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து நீங்கள் ஆக்சுவலாக பிளஸ் பண்ணலாம். பிளஸ் பண்ணிட்டு அதை நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்லை, யார் யாருக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ, என்ன காரணம் அப்படின்னா நீருக்கு வந்து கிரகிக்கக்கூடிய சக்தி வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அதனால தான் நம்ம கோயிலில் வந்து தீர்த்தம் கொடுக்கறது, தென் நம்ம ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணுறது, இந்த தலையெல்லாம் தெரியுமா பார்த்தீங்களா. ஸோ தண்ணிக்கு என்ன இருக்குன்னா அந்த சக்தியை கிரகிக்கக்கூடிய தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ லார்ட் புத்தாவோட எனர்ஜியை வந்து நம்ம எதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், அந்த வாட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த வாட்டரை வந்து நம்ம ஒரு லிட்டர் பாட்டில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை 1 வருஷத்துக்கு வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வாட்டர் பாட்டில் இன்னும் என்கிட்ட இருக்கு. அந்த பிளஸ் பண்ணக்கூடிய வாட்டர் பாட்டில் இருக்கு. இன்னும் அதில் பார்த்தீங்கன்னா பூச்சி கிடையாது, தென் ஸ்மெல் எதுவுமே கிடையாது. அவ்வளோ ஒரு டிவைன், ஒரு எப்படி சொல்றது, ஒரு புனித நீர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு புனித நீராக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இதை உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பௌர்ணமிக்கு ஒரு தடவை நம்ம பண்ணி குடிச்சுக்கலாம், வீட்டில் வந்து நம்ம தெளிச்சுக்கலாம். அது மாதிரி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இது கொடுக்கும்போது ஆரோக்கியம் அதிகமாகும், அவங்களுடைய லைஃப்ல வந்து நிறைய ப்ராக்ரஸ். என்ன காரணம் அப்படின்னா இந்த 3 வேர்ல்டு டீச்சர்ஸோட அந்த கிரேட் எனர்ஜி வந்து அந்த வாட்டருக்குள்ள இருக்கும், ஒரு புனித நீர்னு சொல்லக்கூடியது. அப்போ இது கிட்டத்தட்ட நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா கோவிட்ல வந்து ஒருத்தவங்களுக்கு 94% வந்து ஒருத்தவங்களுக்கு கோவிட் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு வந்து அவங்க மாத்திரை எதுவுமே எடுத்துக்கிட மாட்டேன்ட்டாங்க, ரொம்ப மென்டலி பயந்து எதுவுமே எடுத்துக்கல. பட் இந்த வாட்டரை மட்டும் ஒரு நாளைக்கு நம்ம ஆக்சுவலாக 3 டைம் அவங்களுக்கு கொடுத்து கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக அவங்க சரியாயிட்டாங்க. இன்ன வரைக்கும் அதை வந்து நம்ம அதோட சேர்த்து ஹீலிங்கும் பண்ணோம். இன்ன வரைக்கும் அந்த டாக்டர்ஸ் வந்து நிறைய விஷயம் வச்சு அதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மெடிசன்ஸே எடுக்காம எப்படி ஹீலிங் ஆனாங்க அப்படின்னு. அப்போ அவ்வளோ ஒரு குணமளிக்கும் சக்தி வந்து இந்த வாட்டர்ல இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இது அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த தியானம் பண்ணுறப்ப இந்த நேரத்தில் வந்து நம்ம கைகளை பிளெஸிங் அந்த மெடிடேஷனில் இருக்கும். ஸோ நான் சாப்பிட்ட லிங்க் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அன்றைக்கி நாளில் வந்து அந்த மெடிடேஷன் 4 மணி 4:30 ஒரு 5:30 வரைக்கும் இந்த மெடிடேஷன் இருக்கும். ஸோ இது புரியாமல் இருந்தால் கூட அதுக்கான நிகழ்வு வந்து நான் நடந்துடும். ஸோ சார்ட்டை நான் குணபாலன் சார்ட்டை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அவங்க குரூப்பில் இருக்கும்போது நீங்கள் மெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா உலகம் முழுவதும் எல்லாரும் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் சேர்ந்து அந்த தியானம் செய்யும்போது வெரி வெரி பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா
ஒரு 7 பேர் சேர்ந்து ஒரு எந்த இடத்துல ஒரு தியானம் பண்றோம். இப்ப காலையில நம்ம ஆக்சுவலா தியானம் பண்ணும்போதே, அந்த இடத்துல ஹையர் பீயிங்ஸ் எல்லாமே வந்துருதா சொல்லுவாங்க. அப்ப இத்தனை லட்சம் பேர் சேர்ந்து ஒரு சேர நம்ம தியானம் பண்ணும்போது, அதுல வரக்கூடிய முன்னேற்றம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிற மாரி இருக்கும். ஸோ, இப்ப இந்த தியானம் எப்படி நடக்குது? இதுக்கான நிகழ்வு என்ன நடக்குதுன்றத உங்களுக்கு பிக்சரைஸா நான் ரொம்ப ஷார்ட்டா நம்ம பண்ணிட்டு, ஒரு ஷார்ட் மெடிடேஷன் பண்ணி ஒரு வித்தின் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம முடிச்சுக்குறோம். இது சார் இது ஷேர் பண்ண முடியுமா சார்? பண்ணலாம் சார். நீங்களே பண்ணுங்க. ஓகே சார். ஓகே. தேங்க்ஸ். The messenger from the east, who returns each year to bless the world. That for centuries in a remote and hidden valley in a Himalayan mountain range, a sacred gathering takes place at the exact time of the Taurus full moon. This full moon, also known as Wesak, has long been associated with the Buddha, the Lord of Light, the messenger from the east, who returns each year to bless the world. The Buddha was born, attained enlightenment, and died under Taurus, the sign of illumination, of vision, known as the Eye of God. The 8 minutes leading up to the exact time of the full moon are said to be the time of supreme spiritual opportunity within the entire annual cycle, when the forces of light make an effort to increase the flow of enlightenment into the world and bring wisdom and understanding into the minds and hearts of people everywhere. As we link up in consciousness with this ceremony, we participate in a living event. It's important to understand that Wesak is the festival of the living Buddha, not a commemoration of the Buddha of antiquity. The legend states that as the time of the full moon approaches, many people from the surrounding district find their way to a little valley in Tibet, on the further side of the Himalayas, in which the ceremony of blessing takes place. There gathers also a group of those great beings who are the custodians on earth of God's plan for our planet and for humanity. They range themselves in the northeastern end of the valley and in concentric circles prepare themselves for a great act of service. In front of a large rock, looking towards the northeast, stand the 3 great lords. These are the world teacher, who stands in the center, the Lord of living forms, the Manu, who stands on his right, and the Lord of civilization, who stands on his left. These 3 face the rock, upon which rests a great crystal bowl of water. As the time of the full moon approaches, a stillness settles down upon the crowd, and all look towards the northeast. Certain ritualistic movements take place in which the grouped masters and their disciples take up symbolic positions on the floor of the valley. This is all done to the sound of certain chanted words and esoteric mantrams. The expectancy in the onlooking crowd becomes great, and the tension is real and increasing. Through the entire body of people, there seems to be felt a stimulation or potent vibration fusing into a great act of spiritual demand and readiness. The world's aspiration is focused on this waiting group. As the chanting and the rhythmic weaving grow stronger, all turn in the direction of the narrow part of the valley, looking over and beyond towards the northeast and through the long light. As the blazing sun approaches, its size and light completely obliterate the opening of the narrow valley, and only the sun is seen. Its effulgence fills the whole of the larger valley, and it is as though all present stand within the sun, so intense is the lighted brilliance. At the exact moment of the full moon, the great sun hovers over the altar. The sun is now realized to be the tremendous spiritual radiance of the great Lord and Son of God, the Lord Buddha. Enormous in size, his hand extended in blessing, received by the world teacher.
Once the exact moment of the full moon passes, the figure of the Buddha recedes to the far distant horizon, fading out of sight. The world teacher turns to face all present as he intones the great hierarchical mantram used only once a year. The invocation sets up a great vibration, which is of such potency that it reaches up from the group to God Himself. It marks the supreme moment of intensive spiritual effort of the entire year, and the spiritual vitalization of humanity and the spiritual effects last throughout the succeeding months. As the Buddha disappears, the bowl of water imbued with his blessing is distributed to all present. Through the united effort of the world teacher and the Buddha, working in closest cooperation, a channel of communication is built between humanity and God. The linking up of the Buddha and the world teacher creates a bridge in consciousness across which masters, initiates, disciples and aspirants are able to walk and make. Place your right palm on your heart. Inhale and exhale quickly. Now inhale and exhale. Contact with certain in consciousness with this event and festival. For 2 days prior to the Wesak full moon, spiritual intention and goodwill throughout the world. Using the creative imagination, eliminate out of your consciousness all negativity, seeing yourself clearly as ranged on the side of the forces of light. Preserve a spirit of love for all individuals. When meditating and invoking the forces of light, endeavor to forget entirely your own personal difficulties, tragedies, and problems. Secondly, endeavor at sunrise, at noon, at 5 o'clock, and at sunset, plus the exact with the of light within the mind of God. Let light's point dream one return to earth. ஸோ நம்ம பார்த்ததை வந்து நம்ம பேசின விஷயங்கள் தான் அவங்க வீடியோவாக ஆக்சுவலாக போட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நாளில் வந்து நம்ம இந்த மெடிடேஷன் முன்னாடி நம்மளுடைய பர்சனல் விஷஸை நம்ம எழுதி வச்சுக்கலாம், நம்மளுடைய ஃபேமிலி விஷஸை எழுதி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு இப்போ எது ப்ராப்ளமாக இருக்கோ அதுக்கான தீர்வுகள் எனக்கு இதன் மூலம் எனக்குள்ளே கிடைக்கட்டும்னு நம்ம பிளஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதெல்லாம் நம்மளுடைய ஆப்ஜெக்ட்ஸாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் நமக்கு ஒரு பொருளை நம்ம பிளஸ் பண்ணோம் அப்படின்னா பொருளை பிளஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் முன்னாடி வாட்டர் வச்சுக்கலாம். ஸோ 1 லிட்டர் மட்டும் இல்லை, நான் எங்கள் வீட்டில் உள்ள 2-3 பேருக்கு எங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த வாட்டரை பிளஸ் பண்ணி கொடுக்கலாம். அதான் அந்த வாட்டரை வந்து அவங்க 1 வருஷம் வரைக்கும் அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு ப்ரீசியஸான ஒரு வெரி வெரி ஒரு பவர்ஃபுல் ஒரு ஈவெண்ட் தான் வந்து லார்ட் புத்தா வர்றாங்க. அப்போ அவங்க வந்து உண்மையிலே நம்மளுடைய வாழ்க்கை ஒரு முன்னேற்றத்திற்காகவும் நம்மளுடைய சஃபரிங்ஸை எலிவேட் பண்ணுறதுக்காண்டி ஒரு கிரேட் இனிஷியேஷனாக அந்த பீரியடில் அவங்க வர்றாங்க. ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் போது அந்த நிலையை அடைகிறதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நமக்கு எல்லாமே இப்போ தெரியும், ஆனாலும் நமக்குள்ளே அதை விட முடியல, அதுக்கான மாற்றம் நமக்குள்ளே இல்லை. ஆனால் இந்த எனர்ஜி வரும்போது என்ன ஆகும், ரொம்ப ஈஸியாக அதுக்கான புரிதல் நமக்குள்ளே வரும், அதுக்கான மாற்றங்கள் நமக்குள்ளே அதை செயல்படுத்தக்கூடிய சக்தி நமக்கு இயல்பாக வரும். ஸோ அந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் நல்லா இருக்கிறதுக்காண்டி அந்த மாற்றங்கள் நமக்குள்ளே கிடைக்கிறதுக்காண்டி நம்மளை தேடி வர்றாங்க. ஸோ இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஸோ நம்மளும் ஒரு மிக பிரமாதமான ஒரு கருவியாக முடியும். ஸோ இந்த உலகத்துக்கும் நம்ம நிறைய நன்மைகள் செய்ய முடியும், நம்ம குடும்பத்துக்கும் ஒரு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு நபராக நம்ம ஆக முடியும். ஸோ இந்த நிலையை அடையிறதுக்கு எத்தனையோ யுகங்கள் ஆகிறத அவங்களுடைய முயற்சி, அவங்களுடைய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் மூலமாக நமக்கான ஒரு கிரேட் டிரான்சிஷன் இந்த பீரியடில் நமக்கு தராங்க. ஸோ இந்த வாய்ப்பை நம்ம எல்லாரும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இன்னும் நமக்கான முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படின்றதுல நமக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன், ஆனாலும் ரொம்ப மிக முக்கியமான
இந்த நாளில் வந்து இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காண்டி உண்மையிலே குணபாலன் ஐயா அவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த என்னுடைய மானசீகமான என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஒரு க்ளோசிங் இன்வொகேஷன். எல்லாமல்ல இறைவனுக்கும் மகா குருஜி மேலே அவர்களுக்கும் அனைத்து ஆன்மீக குருமார்களுக்கும் மந்திரிமார்களுக்கும் லார்ட் புத்தா அவர்களுக்கும் உங்களுடைய மேலான தெய்வீக அன்பிற்கும் தெய்வீக வழிகாட்டுதலுக்கும் தெய்வீக பாதுகாப்பிற்கும் தெய்வீக குணமளிக்கும் சக்திக்கும் மிக மிக நன்றி. உங்களது மேலான ஆசைகளினால் எங்கள் அனைவருக்கும் எல்லா விதமான வளங்களை உருவாக்கி கொடுத்தமைக்கு நன்றி. இதற்கான புரிதலால் எங்களை ஆசிர்வதித்தமைக்கு நன்றி. அன்றைய நாளில் எங்களை அதற்கான நிகழ்வில் பங்கு பெற வைத்தமைக்கும் அதற்கான பிராமத்தத்தால் எங்களை ஆசிர்வதித்தமைக்கு நன்றி. நன்றி முழு நம்பிக்கையுடன். குட். நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி ஐயா. சிறப்பான விளக்கம், அற்புதமான விளக்கங்கள். அதாவது வார்த்தைகள் தான் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வார்த்தைகளோட ஒவ்வொரு அர்த்தத்தையும் இன்னைக்கு வந்து சிறப்பா விளக்கிருக்கீங்க. புத்த பூர்ணிமானா என்ன, அதோட விளக்கங்கள் என்ன, அந்த ஆசீர்வாதங்கள் எப்படி நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பத்தி ஒரு தெளிவான விளக்கம். அந்த டேட் என்னைக்கு சொன்னீங்க? 24ஆம் தேதிங்களா? 24ஆம் தேதி 5:19க்கு அந்த பீக் ஹவர்ஸ் 8 நிமிஷம். 5:19ல இருந்து விடிய காலைங்க. இது எல்லாமே உலகம் முழுவதும் சேர்ந்து ஒரே நேரத்துல வரக்கூடியது. உலகம் ஃபுல்லா நமக்கு ஒரே நேரத்துல கிடைக்கக்கூடிய 5:19க்கு, அதாவது நாளான்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 24ஆம் தேதி புதன்கிழமை காலையிலங்க. புதன்கிழமை காலையில 5:19க்கு, அதாவது நம்ம காலை சக்கரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான். அனைவரும் அதுக்கு என்ன ஐடி வருங்களா, எப்படி? நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சு வைக்கிறேங்க. நீங்க அந்த லிங்க்ல பண்ணிட்டீங்கன்னா அவங்க இமெயில் ஐடிக்கு அந்த இது வந்துருங்க. அவங்க ஒரு 4:30க்கு ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. அதுல கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்லாம் சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சுட்டு நம்ம அந்த தியானம் செய்யற மாதிரி இருக்குங்க. அந்த ஓம் சொல்லுவாங்க, ஓம் மணி பத்மேகம் சொல்லுவாங்க, அல்லது ஓம் சொல்லுவாங்க. அது அந்த 8 நிமிஷம் அந்த ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த அமைதி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த அமைதியில நம்ம தியானம் செய்யும் போது அதுக்கான இன்சேஷன் வருங்க. நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சு வைக்கிறேங்க. நன்றிங்க ஐயா. வந்து நமக்கு அந்த லிங்க் அனுப்பி வைக்கிறேன் இருக்காங்க. அனைவரும் அந்த 24ஆம் தேதி முதல் நாள் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். முதல் நாள் அந்த நம்ம வந்து 24ஆம் தேதி அனைவரும் அந்த காலைல அந்த 5:19க்கு அந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டு 4:30லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. 4:30லேருந்து அந்த பயிற்சியில கலந்துக்கிட்டு அனைவரும் பயன்பெற வேண்டும். இது வந்து சாதாரண ஒரு நிகழ்வு தான். உலகம் ஃபுல்லா 3 மகான்கள் வந்து நமக்கு ஆசீர்வாதம் பிளஸ் வந்து நமக்கு வந்து அற்புதமான ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். இவ்வளவு நாள் நம்ம புத்த பூர்ணிமானா என்ன, சித்ரா பௌர்ணமினா என்ன அப்படிங்கறது வந்து ஒரு விளக்கங்கள் வந்து நம்ம வந்து பல்வேறு முறைகள்ல வழிபட்டு நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், இன்னைக்கு அதுக்கு பெரிய ஒரு பரப்பு, அதாவது சித்தர்கள் முன்னோர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர்கள் அந்த வந்து நமக்கு விட்டு சென்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை வந்து இன்னைக்கு வந்து காந்தி வெங்கட்ராமன் ஐயா வந்து நமக்கு சிறப்பாக விளக்கம் கொடுத்திருக்காங்க. இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பான விளக்கம் கொடுத்து சிறப்பித்த காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கு இந்த காலச்சக்கரம் நிகழ்வில் அனைவரின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. இந்த வாய்ப்பை கொடுத்தவங்க உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி. அதனால அனைவரும் இந்த நிகழ்வுல வந்து கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திங்க. ஏன்னா வந்து அது ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் அந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த தண்ணியில வந்து அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைத்து அந்த அளவுக்கு அது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நீராக மாறும். நானும் பல்வேறு விஷயங்கள் வந்து பல்வேறு தருணங்கள்ல வந்து அது மாதிரி விஷயங்களை நாங்க வந்து பயன்பெற்றிருக்கோம். அந்த செய்திகள் வந்து இன்னைக்கு வந்து அந்த புத்த பூர்ணிமா அன்னைக்கு எல்லாருக்கும் கிடைக்குது போல அனைவரும் இதை வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்வு என்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லலாம். எனவே இந்த புத்த பூர்ணிமா அன்று அனைவரும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாய் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இதுல வந்து சந்தேகங்கள் இருக்க வாய்ப்பில்லை. சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்குன்னா கேட்டுக்கலாம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா உடனே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஐயா வணக்கங்க. நான் பன்னீர்செல்வம் பேசுறேங்க. சொல்லுங்க. சந்தேகங்கள்ங்கிறது நிறைய இருக்குங்க. ஆனா இருந்தாலும் ஒரு சின்ன தகவல் மட்டும் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். இப்ப ஐயா வந்து சொன்னீங்கன்னாக்கா அந்த மூளையினுடைய 100% செயல்பாட்டை பத்தி ஒரு இதுன்னு சொன்னாருங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு வந்து லூசிங்கிற ஒரு திரைப்படம் ஒண்ணு இருக்குங்க. முடிஞ்சதுன்னு சொல்லிச்சுன்னா மக்கள் வந்து எல்லாரும் அதை வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கட்டுங்க. அது ஒண்ணு. 2வது வந்து
10-12 ஆண்டுகள் வந்து அவர் வந்து ஒரு புனித நீர் வந்து வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நானும் வந்து 1995 எங்களுடைய வீடு கிரக பிரவேசங்க. அப்ப வந்து தலைக்காவிரிக்கு நான் போயிருந்தேங்க. தலைக்காவிரிக்கு போயிருந்தப்போ அப்ப வந்து ஒரு பாட்டில் தண்ணி தலைக்காவிரியில அது எங்க உற்பத்தி ஆகுதுன்னே தெரியாதுங்க தலைக்காவிரியில. அந்த தண்ணி வந்து வந்து ஊத்துங்க. பெரிய மலையினுடைய அடிவாரத்துல இருந்து வந்து ஒரு குழியில வந்து ஊத்தும். அந்த குழியிலிருந்து எடுத்துட்டு வந்த தண்ணி வந்து இன்னமும் வச்சிருக்கிறேன். ஒரு சின்ன பாசம் பிடிக்கல. ஒரு சின்ன புழு, பூச்சி எதுவும் வைக்கலைங்க. பூஜை ரூம்ல சாமிக்கு பக்கத்துல அந்த தண்ணி இன்னமும் வச்சுட்டு இருக்கிறேங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 28 வருஷம், 29 வருஷம் ஆகுதுங்க. ஸோ அந்த மாதிரி வந்த ஒரு புனிதமான நீரு. அது ஒரு தகவலுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நெறைய விஷயங்கள் இருக்குது. ஐயா வந்து சொன்ன விஷயங்கள் வந்து நீங்க டீப்பா போனீங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்களே வந்து பிரபஞ்சத்தோட கலந்துரலாங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். ஸோ அதனால நெறைய விஷயங்கள் இருக்குங்க. அது வந்து பகிர்ந்ததுக்கு கால நேரம் போதாததுனால வந்து என்னுடைய தகவல் வந்து இத்துடன் வந்து நிறைவு செய்துக்கிறேங்க. ரொம்ப அற்புதமான விஷயங்க. இன்னைக்கு வந்து சிறப்பான ஒரு விஷயம். ரொம்ப நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ. நன்றிங்க, நன்றிங்க. நீங்க சொன்னது கரெக்ட் தாங்க. இந்த லூசி படத்துல ஒருத்தன் தன்னுடைய மூளையோட செயல்பாடு ஒவ்வொரு பெர்சன்டேஜ் ஆகும்போது அவங்க என்ன மாதிரி ஆகுறாங்க அப்படி கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். சரியான விளக்கங்க. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. கண்ணாரன் சார், உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள்? அன்மியூட் பண்ணீங்க சார், மியூட்ல. சரி, ஓகே சார், நோ ப்ராப்ளம். நாளைக்கு பார்த்துக்கலாம் சார். ஓகே 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 சார், நன்றி சார். ஓகே, நன்றி. நன்றி நன்றி சார். நன்றிங்க, நன்றிங்க. அப்ப பன்னீர்செல்வம் சார் சொன்ன மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும், நிறைய தெளிவுகள் நிறைய கிடைக்கும். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு இடையும் நம்ம அதை வந்து பின்பற்ற கொள்ளதோட அதுக்கு அனைவருக்கும் ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நேரமின்மை காரணமாக அடுத்தடுத்த வேலைகள் இருக்குது. ஓகே, இன்றைய நிகழ்வு நமக்கு சிறப்பாக நடித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் கடலூர் கோஸ்டல் சிட்டி சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களை அளித்து சிறப்பித்த ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கும், இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புத்த பூர்ணிமா பற்றிய அற்புதமான விளக்கம் அளித்த அனைவருக்கும் ஒரு அற்புதமான ஒரு செய்தி இன்று பகிர்ந்த காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றியுடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி சார். வாழ்க வளமுடன். நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க சார், வாழ்க வளமுடன். திருச்செங்கோடு சுப்பிரமணியம். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.